ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு 15,000 வருமானம் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஃபேமிலி பட்ஜெட் எப்படி போடலாங்கிறத பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற எல்லாருமே பட்ஜெட் போட்டு தான் ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க. பட்ஜெட் போட்டு செலவு பார்க்கும்பொழுது தான் நமக்குமே தெரியும் நம்ம என்ன அதிக செலவு பண்ணியிருக்கோம், நம்ம என்ன ரீசனபிளாக செலவு பண்ணியிருக்கோம், இந்த மாதம் நமக்கு என்ன செலவு அதிகமாக ஆகியிருக்கு அப்படின்னு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணும்பொழுதும் எழுதி வச்சு செலவு பண்ணும்பொழுதும் நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு செலவு, அத்தியாவசியமான செலவு, நம்ம இருக்க வீட்டுக்கு கொடுக்குற வாடகை. அது ஒரு 4,000லேருந்து ஒரு 5,000 வரைக்கும் இருந்துட்டா நம்மளால் சமாளிக்க முடியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 4,000 4,500ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த காசுலேருந்து கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம ஆடம்பரத்தை விரும்பாமல் கொஞ்சம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான வீடு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக இந்த வாடகையில் கிடைக்கும். அடுத்து ஈபிக்கு ஒரு மாதத்துக்கு 250 ரூபான்ற மாதிரி போட்டிருக்கேன். 2 மாதத்துக்கு ஒரு 500 ரூபாய் வர மாதிரி நம்ம சிக்கனமாக செலவு பண்ணிக்கலாம். பெட்ரோலுக்கு 1000 ரூபான்னு போட்டிருக்கேன். 1000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் வேலைக்கு போகிற டிஸ்டன்ஸ்க்கு 1000 ரூபாய்க்குள்ளே செலவாகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரீசார்ஜ் செலவு இப்போ ரொம்ப அத்தியாவசியமாக ஆயிடுச்சு. எல்லார் வீட்லேயுமே 2 மொபைலாவது இருக்கும். அதுக்கு நான் ஒரு 250 ரூபா 250 ரூபான்னு மாதிரிக்கு 500 ரூபா போட்டிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் சேமிக்கிற காசை வச்சு ஒரு 3 மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு அந்த மாதிரி ஸ்கீம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மணி சேவிங்ஸாக இருக்கும். அடுத்து கேபிள். சில பேர் வீட்டில் டிஷ் வச்சுருப்போம். கேபிள் டிஷ்ஷு எதுவாக இருந்தாலும் ஒரு பேசிக்கான ஸ்கீமாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா 230 250க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது காய்கறிக்கு 800 ரூபா போட்டிருக்கேன். வாரம் 200 ரூபா மேனிக்கு 800 ரூபா போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நீங்கள் பல்காக வாங்கி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மீதமுள்ள காசை வச்சு அந்தந்த மாதத்துக்கான காய்கறியை வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நான்வெஜ்ஜுக்கும் 800 போட்டிருக்கேன். நீங்களும் நான்வெஜ் வாங்கும்பொழுது ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரே மாதிரி வாங்காமல் மாற்றி மாற்றி வாங்கிக்கணும். முதல் வாரத்துக்கு மட்டன் வாங்கினீங்க, சிக்கன், முட்டை, இந்த மாதிரி மீன் மாற்றி மாற்றி சமைச்சிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். எமர்ஜென்சி ஒரு 500 கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். ஏதாவது ஒரு எதிர்பார்க்காம ஹாஸ்பிட்டல் செலவு வந்தால் நம்ம சமாளிச்சிக்க முடியும். இப்போது நான் சொல்லிக்கிட்டு வர இந்த எல்லா செலவுகள்லேருந்துமே நம்மளால் சேமிக்க முடியும். அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல். பூஜை ஐட்டம்ஸ் வாங்குறதுக்குன்ட்டு நான் ஒரு 300 ரூபா ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். அப்போ பூ, பழம் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அர்ச்சனை ஏதாவது செய்வோம், அதுக்காக செலவாகும். அதுக்காகவும் நான் ஒதுக்கியிருக்கேன். அடுத்தது மளிகை சாமான். ஒரு 2,500 ரூபாய்க்குள்ளே மளிகை சாமான் வாங்க முடியும். அது எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நான் ஐகார்டில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். வாடகைக்கு எப்படி நம்ம ஒரு பெரிய பணம் கொடுக்குறோமோ அதே மாதிரி மளிகை சாமானுக்கு ஒரு பெரிய தொகை ஆக தான் செய்யும். அடுத்து கேஸுக்கு ஒரு மாதத்துக்கு 500 ரூபான்ற மேனிக்கு நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் நம்ம கேஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் பாலுக்குன்னு நான் தனியாக எதுவுமே காசு சேர்க்கலை. அதுபடி அடிக்கடி வாங்குகிற அதர்ஸ் செலவுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். அதையுமே நான் தனியாக சேர்க்கலை, ஒன்றாவே போட்டிருக்கேன். டெய்லி 50 ரூபா மேனிக்கு 1,500 ரூபா ஒதுக்கியிருக்கேன். தினமும் அந்த 50 ரூபா வச்சு நம்ம செலவு பார்த்துக்கணும். மளிகை செலவை பாதியாக குறைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறது ரேஷன் பொருட்கள் தான். அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. 105 ரூபா ரேஷனுக்கு ஆகும், அதை நான் ஒதுக்கியிருக்கேன். இப்போது செலவுகள் எல்லாமே ஒரு பக்கமாக நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்து சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னங்க எல்லாமே செலவில் போட்டாச்சு, இது போக ஒரு 1000 ரூபா தானே மிஞ்சம், அது என்ன நான் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. சிறு துளியும் பெருவெள்ளம்னு நம்ம பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக பட்ஜெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் என்ன சேமிக்க முடியுமோ அதை கண்டிப்பாக சேமிக்க ட்ரை பண்ணுங்கள். செலவு போக சேமிக்கலான்னு நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா தனியாக எடுத்து ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அது போக நம்ம செலவுலேருந்து சேமிக்கிற பணத்தையும் நம்மளுடைய இன்வெஸ்ட்டில் போடலாம். இப்போ வாங்க நம்ம சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம் லைன் பை லைனாக. ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுக்கெலாம் நம்ம எழுதியிருக்க தொகையை தனித்தனியாக ஒதுக்கிட்டு மீதி பார்த்தோன்னா நம்மக்கிட்ட 1000 ரூபா தான் மிச்சம் இருக்கும். அந்த 1000 ரூபாவை உங்களுக்கு என்ன தேவையோ அதுபடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாய் பேபி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிபிஎஃப் அந்த மாதிரி போட்டுக்கலாம். கேர்ள் பேபினா எஸ்எஸ்ஏ போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு நகைச்சீட்டு கட்டணும், நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நகை வாங்குறதுல அந்த சீட்டு கட்டிக்கலாம். மற்ற செலவுகள்லேருந்து எப்படி பணம் சேமிக்கலான்றதை பற்றி இப்போ கொஞ்சம் சின்ன கிளான்ஸாக பார்க்கலாம். வாடகை அது பார்த்தீங்கன்னா
இப்போ நீங்கள் சொந்த வீடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கான வாடகையும் நீங்கள் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். சொந்த வீடு தானே, அந்த காசு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த வாடகையும் நம்ம எடுக்கணும் தனியாக. அது போக நீங்கள் கொஞ்சம் 4000 வாடகை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 5-10 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செலவு மிச்சம் பண்ண முடியும். பெட்ரோலுமே அப்படி தான். நான் வேலைக்கு வண்டியில் தான் போவேன், நான் அப்படி தான் போய் ஜம்முன்னு போய் இறங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் நல்லபடியாக இருக்கணும்னு யோசிக்கணும் இல்லையா? அதனால் நம்ம பணம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல ஒரு தப்புமே இல்லை. எமர்ஜென்சி காசுன்னு ஒரு 500 நம்ம ஒதுக்கிட்டுப்போம். அதுக்கு நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதம் கடவுள் பணத்தில் எனக்கு எந்த செலவும் வரல அப்படின்னா நம்ம அந்த காசையுமே சேவிங்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மளிகை சாமானில் எப்படி சேமிக்கிறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மளிகை சாமானில் எப்படி எந்த மாதம் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் நிறைய செலவு பண்ணிடுவோம். அதை நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். உங்களுக்கு மளிகை பொருளில் சேமிக்கிறது எப்படின்ட்டு தனியாக வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஒரு 2500 மளிகை பொருள் வாங்குறது எப்படின்ட்டு நான் அடுத்து ஜூலை மாதத்து மளிகை பொருள் வீடியோவும் போட இருக்கேன், அதையுமே பார்த்துக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பட்ஜெட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ்லேருந்து சேமிக்கிறது ரொம்ப முக்கியம். 1500 நம்ம அந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ்க்கு ஒதுக்கியிருக்கோம். பால் செலவு போக மளிகை சாமானில் நம்ம எந்த சாமானையுமே விடுபடாமல் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ்லேருந்து கண்டிப்பாக நம்மளால் குறைச்சிக்க முடியும். ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வாங்குறதுக்குமே நம்ம இந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ்லேருந்து எடுத்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்நாக்ஸுக்குன்னு தனியாக எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் மளிகை பொருள் வாங்கும்பொழுது கடலை ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நீங்கள் அதை வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இப்போது நம்ம சேமிக்கிற பணத்தெல்லாம் கரெக்டான ஒரு இடத்துல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் மாதம் மாதம் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற சேவிங்ஸில் ஆட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டில் நம்ம சேமிக்கும் பார்த்திங்களா அந்த 1000 அந்த 1000 கட்டிட பார்க்கணும். ஏன்னா மற்ற செலவில் இருந்தெல்லாம் நம்ம ஒரு மாதம் சேமிக்க முடியும், ஒரு மாதம் சேமிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் அதை நம்பி மாதம் மாதம் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டில் கொஞ்சம் இறங்குறதுக்கு யோசித்து இறங்கிக்கோங்க. இப்போது நகை சீட்டு, ஆர்டி இல்லைனா ஏலச்சீட்டு இந்த மாதிரி ஏதாவது சேர்ந்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் கம்பல்சரி கட்டியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும். உங்களால் எவ்வளோ சமாளிக்க முடியும், என்னால் இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணிட முடியும் கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் பிரித்து சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை இது எதுவுமே வேண்டாம், என் பசங்களோட எதிர்காலத்துக்காக தான் நான் போஸ்ட் ஆஃபீஸை சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதில் மற்ற செலவுகள்லேருந்து நம்ம சேமிப்போம் பார்த்திங்களா, அந்த தொகையை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிக்கலாம். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போடுற SSA PPFக்கு மாதம் மாதம் நம்ம கொண்டு போய் கட்டணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் நம்ம கையில் பணம் கிடைக்கும்பொழுது நம்ம கொண்டு போய் கட்டலாம். வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கட்டினா போதும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வீடியோ நிறையவே போட்டிருக்காங்க யூடியூப்பில். உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அதை பற்றி டீட்டெயில் வீடியோவும் போடுறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் சேமிப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 மாதத்து குடும்ப செலவு காசாவது நம்மக்கிட்ட சேவிங்ஸாக இருக்க பார்த்துக்கணும். ஏன்னா சடனாக நமக்கு ஒரு வேலைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும்பொழுதோ இல்லைனா ஒரு சின்ன பேண்டமிக்கு அந்த மாதிரி வருதுன்னும்பொழுதோ நம்மளால் அந்த சமாளிச்சிக்கக்கூடிய சக்தியை நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? யார்கிட்டையும் கையேந்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக ஒரு 3 மாதத்து சேவிங்ஸை நம்மக்கிட்ட வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது எல்லா ஸ்கீம்ஸ்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது போக நம்மளுடைய எவர் கிரீன் ஹேபிட்டான உண்டியல் சேமிப்பையும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதுதான் நமக்கு ஒரு மாத கடைசியில் எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கணும், எடுக்காமல் சேவ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேமிலி பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.